அதனால தான் இஸ்லாம் புலம்பலை தடுத்தது, ஒப்பாரியை தடுத்தது. ஏன் தெரியுமா? ஒப்பாரியில போய் அப்படி இருந்தன அப்படி செஞ்சன, ஜிஎஸ்டியை கொண்டு வந்து என் தொழில பூரா நாசமாக்கிட்டான இந்த பையன். சமீபத்தில் திருப்பூருக்கு போயிருந்த, திருப்பூர் பூரா இதே புலம்பல். கிட்டத்தட்ட ஒரு 60-70% வியாபாரம் காலி. தொழில் நகரம் என்று அழைக்கப்பட்ட திருப்பூர்ல ஒரு 30% தான் இன்னைக்கு மிச்சம் இருக்குது. ஜிஎஸ்டின்னு ஒண்ணு கொண்டு வந்தான், பண மதிப்பிழப்புன்னு ஒண்ணு கொண்டு வந்தான், நாசமா போச்சு. பெரிய கம்பெனி வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு வாட்ச்மேன் ஆயிட்டாரு, அடுத்த கம்பெனிக்காரன் வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. ஒரு கூட்டம் விட புலம்பிக்கிட்டே இருக்கு. இப்படியே புலம்பி ஒப்பாரி வச்சு அழுது அதை நினைச்சு அப்படி இருந்தன இப்படி இருந்தன அப்படி ஆச்சே இப்படி ஆச்சே அப்படி நினைப்பதால் ஏற்படுகிற இன்னொரு சிக்கல் என்னன்னு கேட்டா, புலம்புவதிலே கவனம் செலுத்துகிற காரணத்தினால் அடுத்து என்ன செய்வது என்பதை நாம் சிந்திக்க தவற விட்டு விடுகிறோம்.